ஆக்ஷன். ஒரு 15 நாட்களாக எங்கள் குழுவினரோடு ஒரு கடுமையான பயணத்துக்கு பிறகு ஒரு சோபானந்தா சாமியாரை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அவரை பார்க்கறதுக்காக எங்களோட குழு வந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் எங்களோட குழுவினர். மிக கடுமையான பாதைகளில் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம். பாதையில் தெரியுது, அந்த பாதையெல்லாம் பாருங்கள். ஐயா கண்டுபிடிச்சிட்டோம். சாமியாரை நாங்கள் பார்த்துட்டோம். இந்த ஐயா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியோட வெற்றியே இந்த சாமியாரை கண்டுபிடிச்சது தான். இங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க. யார் எப்படின்னு தெரியல. ஒருத்தர் சாமியார், எங்கள் குழு அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. முதல்ல இவர் ஏதோ தவம் பண்ணுற மாதிரி இருக்காரு. இவர் சாமியாரா இல்லையான்னு தெரியல. இவர் பொசிஷனில் உட்காந்துருக்கனால இவர் தான் சோபானந்த சாமியார்னு நினைக்கிறோம். முதல்ல இவரை கொஞ்சம் எழுப்பி பார்க்கலாம். இவர் யாருன்னு பார்க்கலாம். சாமி சாமி இங்கே புத்துவாய் சாமிங்கிறது யாருங்க? நீங்கள் அனைவரும் யார்? நாங்கள் வந்து இது வந்து 21ஆம் நூற்றாண்டுங்க. நீங்கள் 30,000 வருஷமாக இங்கே தான் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். புத்துவாய் சாமியை பார்க்கலான்னு வந்திருக்கோம். புத்துவாய் சாமி. புத்துவாய் சாமி இவர்தான். நீங்கள் யார் சாமி? அவரின் சிஷ்யன். உங்கள் பேர்? சின்ன புத்து. ஓ, எத்தனை வருஷமாக இந்த சாமியார் இங்கே இருக்காருங்க? 30,000 ஆண்டுகளாக இங்கே இருக்கிறார் மகனே. 30,000 ஆண்டுகளா? நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் அவருக்கு சிஷியனாக வந்து 25,000 ஆண்டுகள் ஆனது. 5 வருடம் என்னாச்சியா? 5,000 வருடங்கள் அவரே வழியிலே செய்து கொண்டார். அவருக்கு பணி என்னங்க? என்ன பணி? அவருக்கு பணி வேறு ஒன்றும் அல்ல. தண்ணீர் மட்டும் கொடுப்பது. என்ன தண்ணீர்? ஆயில் சேலஞ்ச். சுக்கு தண்ணீர். எப்படி அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு? எந்த வழியாக குடிப்பீங்க? காது வழியாக ஊற்றி கொடுப்பாரு. இவருக்கு இருக்க ஒரே சிஷ்யன் நீங்கள் தானா? ஆம். இவர் ஆனால் உயிரோட இல்லை, செத்து பணமாயிட்டாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் வேண்டுமானாலும் சோதனை செய்து கொள்ளலாம். நாங்கள் சோதனை பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி அவர் எழுந்து விட்டு அவர் சினத்திற்கு ஆளானீர்கள் என்றால் உங்கள் மீது கடுமையான சாபம் விட்டு விடுவார். இவர் வந்து நித்யானந்த சுவாமியோட கூட படித்தவர்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. எதை பற்றிங்க? இந்த நித்யானந்தா போன்றவர்கள் எல்லாம். எஸ், அது மட்டும்தான் தெரியாதா? எனக்கு தெரியாத ஒரே ரகசியம் அது மட்டும்தான். இந்த இடத்த எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இந்த இடத்தில் அமைந்துள்ள இயற்கை எழில் கொஞ்சம் இந்த இடத்தில் அமைந்துள்ள இயற்கை எழில் கொஞ்சம் இடம்தான், சூழ்நிலைகள் தான் வந்து இந்த சாமிக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சாமி முழிக்கவே மாட்டாருங்க. இப்போ இந்த சாமிக்கே வருவோம். எங்கள் குழுவினர் வந்து இந்த சாமியை டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க. இவர் பேர் புத்துவாய் சாமியார்னு எப்படி வந்துச்சுங்க? வாய் புத்து மாதிரி இருக்கா இல்லை புத்து இருக்கிற இடத்துல உட்காந்துருக்கனாலயா? புத்து இருக்கிற இடத்துல உட்காந்து வாயே பாம்பு புத்து மாதிரி தான் இருக்கு. இவர் பகுதியில் அமர்ந்திருப்பதனால இவரை இப்போ பேச வைக்க ட்ரை பண்ணுறோம். எங்கள் குழுவிலிருந்து கிருஷ்ணகுமார் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஐயோ, யார் அது இந்த தவத்தை கிளப்பது? இவனா உங்க சீடர் தான் இங்க சிஷ்யா? இல்லை குருவே, என்ன நாயகர்கள் வந்து உங்களை தொந்தரவு செய்து விட்டார்கள். மாணவர்களை இந்த இடத்துக்கு எப்படி வந்தார்கள்? ஐயா, நாங்க வந்து உங்களை தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ச்சியில் தான் ஈடுபட்டிருந்தோம். மாணவர்கள் என்றால் நமிதா மட்டும்தான் வர வேண்டும் என்று சட்டம் போட்டுள்ளமே, யார் வந்தது? ஐயா, நமிதாக்கா பிஸியா இருக்காங்க. மெய்காவலர்கள் மீறி விட்டார்கள் குருவே. எங்கே என் மெய்காவலன்? எங்கே என் மெய்காவலன்? அங்கே சிரித்து கொண்டிருக்கிறான் குருவே. அவனெல்லாம் வேலைக்கு விட்டாங்க. சாமி, நாங்கள் வந்து ஐயா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியிலேருந்து வரோங்க. இங்கே எத்தனை வருஷமாக தவம் பண்ணுறீங்க? நான் இங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஆண்டுகள் கழிந்து போய்விட்டன. 30,000 ஆண்டுமா இங்கே தான் கழிஞ்சிட்டு இருக்கீங்களா? ரொம்ப நாராதுங்க. அதற்கு வேண்டிதான் இத்தனை புத்துகளை கட்டி வைத்துள்ளோம். ஓ, நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருந்துட்டு கட்டி வச்சிருக்கீங்களா? வரப்பே சொல்ல ஒரு கட்டணாத நாடுது. இதெல்லாம் ஐயாவோட வேலை. நான் உன்ன தப்பா நினைச்சிட்டேன். சரிதான். நான் மச்சி, நீ எப்படி என்ன தப்பா நினைக்கலாம் சார்? சாமியாரை பார்ப்போம். சாமி, நீங்கள் எத்தனை பேரை முடிச்சிருக்கீங்க? முடிச்சிருக்கீங்க. எத்தனை பேரோட பிரச்சனைகளை முடிச்சிருக்கீங்கன்னு கேட்க வேண்டாம். இங்க வருபவர்கள் அனைவரும் பிரச்சனையோடு வருகிறார்கள். போகும்பொழுது குழந்தையோடு போகிறார்கள். ஐயா, எப்படியா நீங்க இப்படி ஒரு லொகேஷன்ல உட்காந்துருக்கீங்களே, இந்த மாதிரி இடம் எப்படி தேடி கண்டுபிடிச்சு உங்களை வராங்க? இங்கே பார்த்தீங்கன்னா அழகான சூரியன், அதோட ரேஸ் எல்லாம் கூட அழகாக விழுது. இந்த மாதிரி ஒரு சூப்பரான சூழ்நிலையில் சாமி புத்துவாய் ஆனந்தா உட்காந்துருக்காரு. அவர் வந்து இப்போ ஒரு வாயை திறந்து காமிப்பார். ஐயா, கொஞ்சம் வாய் திறக்க முடியும்? வாயை திறந்தால் நீங்கள் இருக்க முடியாது கண்களா. சரிங்க, நீங்க எப்படி இவ்வளோ ஆழ்ந்த தியான நிலை அடைஞ்சீங்க? என்னுடைய தியானத்திற்கு காரணம் உங்களது ஊரில் தற்பொழுது நடித்து கொண்டிருக்கும் நமிதா. 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் சோபாவாக என்னுடன் பிறந்தார்கள். மேனகாவாக பிறந்து என் தவத்தை கிளைத்தால்
அதனாலதான் அவ தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். ஏன் இப்போ அவங்க என்ன பண்றாங்க? இதற்கு நடுவே அவருடைய சிஷியர் ஒரு இலை போன்ற ஒன்றை வைத்து ஏதோ ஊதி கொண்டிருக்கிறார். இதை கேட்டவுடன் சாமியார் கண்ணை மூடிவிட்டார். மீண்டும் ஆழ்ந்த தியான நிலைக்கு போய்விட்டார் என்று சொல்கிறார்கள். ஐயா உற்சாகம் அடைந்தார் என்ன பண்ணுவாருன்னு? உற்சாகப்படுவார். ஐயா பகம் ஆடுவீங்களா? ஐயா டான்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஐயா. வாருங்கள் வாருங்கள், தியானத்திற்கு சென்று விட்டார். ஐயா ஐயா பரவ சொல்லுங்க. அவர் மீண்டும் தியானத்திற்கு சென்று விட்டதுனால மியூசிக் இங்க எங்களை வந்து தள்ளி விடுறாங்க உங்களோட சிஷியர்கள் எல்லாருமே. அதனால நாங்க பின்னாடி மெய் காப்பாளர்னு சொல்லி ஒரு பன்னிக்குட்டி காமிக்கிறாங்க. ஐயோ ஓடுங்க கிளம்புறோம். ஐயா 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 பாத்தீங்கன்னா எங்களை விடாப்படியா தள்ளி விட்டாங்க. எங்க குழுவினரும் பயந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல சாமியார் தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. கண்டிப்பா சாமியார் தவத்தை கலைச்சே ஆகணும். ரொம்ப நாளா உட்காந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்கான். நான் இதனாலதான் உலகத்துல பொம்மை ஆகுறதுல இவனாலதான் நினைக்கிறேன். இதுக்கு என்ன பண்றது? தூரம் கல்ல விட்டு பார்ப்போம். இருங்க, ஒண்ணும் இல்லைங்க. இவரை மாத்திரம் பண்ணிட்டோம்னா பாத்தீங்கன்னா உங்களோட சிஷியர்கள் சாமியாரே வர்றாரு, சாமியாரே வெட்டி வராரு, சாமியாரே வெட்டி வராரு, சாமியாரே வெட்டி வராரு என்கிறது, சாமியாரே வெட்டி வராரு. பாத்தீங்க பாருங்க, சாமியார் குழுவினர்கள் எங்களோட குழுவினரை வந்து சாமியார் வேட்டி அடிச்சிட்டு இருக்காரு. பாக்குறீங்க, இப்படி ஒரு மோசமான சாமியாரை பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சாமியார் பக்கத்துல வராரு. சிஷியர் பாருங்க, அவங்களோட வன்முறையை பாருங்க. இதே மாதிரி தான் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. எங்களோட குழுவினர் எல்லாருமே ஆண்களா இருக்கும்போது இருக்கிற நேரத்திலேயே இவங்க இப்படி வராங்க. பெண்களா இருந்தா இந்நேரம் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாமியார் இருந்து நிற்கிறாரு, ஆக்ரோஷமா நிற்கிறாரு, ஏதோ போய் தேடுறாரு. நாங்க ஐயா கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில இருந்து அங்க பாருங்க, மெய் காப்பாளர் எங்கேயோ மறைஞ்சு கொண்டிருக்கிறார். அவர் மெய் காப்பாளர் அல்ல.